ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு மினி விலாக் 94 தான் வந்து பார்க்க போகிறேன். என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத பார்த்தலாமா வாங்க. ஸோ காலையில் எந்திரிச்சிட்டு அடுப்பு பற்ற வச்சு சாப்பாடு வந்து பொங்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் காய்கறி எதுவும் இல்லை அப்படின்றனால பச்சை பயிர் வந்து கடைஞ்சிருக்கேன். அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஏன்னா ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால சரி நானே மார்னிங் ஃபுல்லாக நானே தான் மார்னிங்கில் மோஸ்ட்லி எல்லாமே எல்லா நேரமும் நானே சமைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, அதை வந்து வடிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போய் என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தலாமா. கொஞ்சமாக சோயா பீன்ஸ் வந்து தண்ணியில் ஊற வச்சு மசாலாலாம் போட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போ வந்துட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ அது சைடில் பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு தக்காளி சாப்பாடுக்கு இப்போ என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்தலாமா. ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து தக்காளி சாப்பாடுக்கு வேற வைக்கணும். அப்புறம் சோயா பீன்ஸ் வந்து பொரிச்சு வச்சிருக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக தக்காளி தொக்கு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை பயிறு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பரங்கிக்காய் கூட்டு, கொஞ்சமாக ரசம் வச்சிருக்கேன். அப்புறம் அம்மாவுக்கும் எனக்கும் கோதுமை தோசை சுடுறதுக்காக மாவு வந்து பிசைஞ்சிட்டு இருந்தேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சுட்டிங்கன்னா சூப்பராக வந்து தோசை வரும். ஸோ அதையும் சுட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் வந்து அக்காவுக்கும் பாப்பாவுக்கும் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணணும். பாப்பாவுக்கு வந்து சுடிதார், அக்காவுக்கு வந்து சாரிக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதுக்கான லைனிங் எல்லாம் எடுக்க போகணும். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வேணுமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.